கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஒரு நீண்ட அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது, கச்சத்தீவு மீட்கப்படுவதை மீனவர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வாக அமையும். ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும். மீனவர்களின் உயிரையும் உணர்வையும் பாதுகாப்பதை ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். மீனவர்களின் நலன் மற்றும் கச்சத்தீவு சார்ந்த தமிழக வெற்றி கழக பொதுக்குழு தீர்மானம் தந்த அழுத்தம் தமிழ்நாடு அரசை தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடான கச்சத்தீவு மீட்பு மற்றும் மீனவர்களின் பாதுகாப்பு நிலைப்பாடு நோக்கி நகர வைத்திருக்கிறது. 1974 கச்சத்தீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பற்றி ஆளுங்கட்சியான திமுக தான் காரணம். 1999 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை ஒன்றிய அரசுகள் இயங்கியதே திமுகவின் தயவினால்தான். அத்தகைய நிலையில் அப்போதெல்லாம் கச்சத்தீவு விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு இப்போது மட்டும் தனி தீர்மானம் என்ற கண் துடைப்பு நாடகம் ஏன்? இந்த கேள்வி தமிழக மக்களிடம் எழுந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை ஒன்றிய அரசிற்கு வாஞ்சியோடு வருடி கொடுத்து மறைமுக அன்பை வெளிப்படுத்தும் கடிதம் எழுதும் கபட நாடகம் மட்டுமே இந்த வெற்று விளம்பரமாடல். திமுக அரசின் மாயாஜால வித்தை அதிகார மையமாக இருக்கும் போதெல்லாம் கைவிட்டுவிட்டு 2024 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் இப்போது தனி தீர்மானம் இயற்றும் கபட நாடகத்தை திமுக அரசின் அந்தர்பெல்டி அரசியலை தமிழக வெற்றி கழகம் கடுமையாக கண்டிக்கிறது. இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக மீனவர்கள் இதுவரை 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். எப்போதும் மீனவனின் நண்பனாகவே உண்மையான உறுதியுடன் உணர்வுடன் நிற்கும் தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய பாஜக அரசின் இந்த போக்கை தீர்க்கமாக கண்டிக்கிறது. இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே நிரந்தர தீர்வு என கூறி ஒரு 2 பக்க அறிக்கையினை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து இந்த அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசு கபட நாடம் ஆடுவதாகவும் தற்பொழுது இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.